ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 12 செவ்வாய்க்கிழமை நாளைய தினம் மகா சங்கடகர சதுர்த்தி. துவரம் பருப்பு மேல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரத்தை எழுதி உங்க வீட்டோட பூஜை அறையில வைக்கிறதால கடன் பிரச்சனை எல்லாம் காணாமல் போகும். வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன பரிகார முறைன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் மேலே கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ துவரம் பருப்பு மேலே என்ன மந்திரத்தை எழுதி வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு வருஷமும் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வரக்கூடியது மகா சங்கடகர சதுர்த்தி. பொதுவாக மாதம் மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தியை தான் நம்ம சங்கடகர சதுர்த்தியாக கணக்கில் எடுத்துப்போம். இது சில வருஷங்கள் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் வரும், சில வருஷங்கள் ஆடி மாதத்தில் வரும். நமக்கு இந்த வருஷம் ஆடி மாதத்தோட கடைசியில் வந்திருக்கு. அதனால் நிறைய பேருக்கு ஆடி மாதத்துலேயே மகா சங்கடகர சதுர்த்தி வந்துருச்சாங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கு. நாம விநாயகர் சதுர்த்தியை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஆடி மாத இறுதியில் வரக்கூடிய இந்த ஒரு தேய்பிரை சதுர்த்தி தான் மகா சங்கடகர சதுர்த்தி. பொதுவாக செவ்வாய்க்கிழமை எந்த ஒரு விசேஷத்தை நம்ம வந்திருந்தாலும் அதை ருணம் தீர்க்கக்கூடிய ஒரு நாளாக எடுத்துக்கலாம். ருணம்னா கடன் பிரச்சனை. நமக்கு எக்கச்சக்கமான கடன் பிரச்சனை இருக்கும். அந்த எல்லா விதமான கடன் பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் பகவான். செவ்வாய்க்கிழமைகள்ல முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் சேர்த்து வணங்கும் போது சொத்து, வீடு, நிலம் இது சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும். குறிப்பா கடன் பிரச்சனை அப்படிங்கிறதே காணாமல் போயிடும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த ஒரு செவ்வாய்க்கிழமை நமக்கு மகா சங்கடகர சதுர்த்தி வந்திருக்குது. ஒரே நாள்ல விநாயகரையும் முருகப்பெருமானையும் செவ்வாய் பகவானையும் சேர்ந்து வணங்குவதற்கான ஒரு வழிவகையை நம்ம ஏற்படுத்திக்கலாம். வீட்டோட பூஜை அறையில எப்பவும் போல விளக்கேற்றி வச்சுட்டு மகா சங்கடகர சதுர்த்திக்கான பூஜையெல்லாம் முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஓய்வு நேரத்துல ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யணும். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு கைப்பிடி அளவு துவரம் பருப்பு. இந்த இடத்துல நாம ஏன் துவரம் பருப்பு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்ம பதிவை தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு தெரியும். செவ்வாய்க்கிழமையில பொதுவாக செவ்வாய் பகவானுக்கு உகந்த துவரம் பருப்பை நாம பரிகாரத்துக்காக பயன்படுத்துவோம். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த துவரம் பருப்பை தான் இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்த போறீங்க. சின்னதா ஒரு கிண்ணத்துலையோ இல்லை ஒரு தட்டு மேலேயோ துவரம் பருப்பை எடுத்து பரப்பி வச்சுட்டு அது மேல ஒரு ஒயிட் கலர் பேப்பர், வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் எடுத்துக்கணும். அந்த வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர்ல 4 மூலைகள்லையும் முடிஞ்சா மஞ்சள் தடவிடுங்க. எப்படி கல்யாண பத்திரிகையில 4 மூலைகள்லையும் மஞ்சள் தடவுவாங்களோ அதே மாதிரி நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த வெள்ளை நிற பேப்பர்ல 4 மூலைகளையும் மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை அந்த பேப்பர்ல நீல நிற பேனாவை பயன்படுத்தியோ இல்ல பச்சை நிற பேனாவை பயன்படுத்தியோ நீங்க எழுதிக்கலாம். எக்காரணத்தை கொண்டும் கருப்பு மட்டும் பயன்படுத்த வேணாம். இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரம் விநாயகருக்குரிய மூல மந்திரம். அது என்ன மூல மந்திரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கங் கணபதையே வரவரத சர்வ ஜனமே வசமினய ஸ்வாகா. இதுதான் விநாயகருக்குரிய மூல மந்திரம். இந்த மந்திரத்தை நீல நிற அப்படி இல்லைனா பச்சை நிற பேனாவை பயன்படுத்தி அந்த பேப்பர்ல எழுதி தோர்மர் மேல வச்சுடுங்க. பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு இதை எழுதும் போதே உங்களுக்கு கடன் பிரச்சனை என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நீங்க மனசார சொல்லணும். விநாயகர்கிட்ட நீங்க மனசு விட்டு சொல்லுங்க. விநாயகரோட பாதத்துக்கு முன்னாடி தோரம் பருப்பு மேல இந்த மந்திரத்தை பேப்பர்ல எழுதி அதை வச்சுட்டு நீங்க அன்றாட வெளில பார்க்கலாம். ஒரு அரை மணி நேரத்துல 1 மணி நேரம் வரைக்கும் இதை 2 அமைப்பும் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு டப்பா இல்லை ஒரு பாக்ஸ் எடுத்து மூடி போட்டு மூடுற மாதிரி பாக்ஸ் எடுத்து அதில் இந்த துவரம் பருப்பையும் விநாயகரோட மூல மந்திரத்தையும் எழுதின பேப்பரையும் அது உள்ள வச்சு மூடி உங்கள் வீட்டோட பூஜை அறையில் விநாயகர் படத்துக்கு பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு விஷயத்துக்காக இந்த வேண்டுதல் வேண்டியிருப்பீங்க. அந்த விஷயம் வேண்டிட்டு தான் இந்த மந்திரத்தை எழுதியிருப்பீங்க. அது நிறைவேறத்துக்கு பிறகு அந்த துவரம் பருப்பையும் அந்த பேப்பரில் எழுதிருக்கக்கூடிய அந்த மந்திரத்தையும் அந்த பேப்பரையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் தண்ணியில் விட்டுருங்க. மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில செவ்வாய் பகவானுக்கு வந்த தோரம் பருப்பு மேல விநாயகருக்குரிய மூல மந்திரத்தை எழுதி நம்ம கடன் சம்பந்தப்பட்ட பொருளாதார சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனையை முன்வைக்கிறோமோ அது கூடிய சீக்கிரம் நிறைவேறும். அதுதான் இந்த பரிகாரத்துக்கான முக்கியமான நோக்கமே. இந்த ஒரு மகா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.